வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். விரைவில் 3.38 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்படும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் டிசம்பர் 17ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக தமிழ்நாட்டில்தான் 100% கருவுற்ற தாய்மார்களுக்கு HIV மற்றும் சிபிலிஸ் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இடையூறுகளை கடந்த HIV மற்றும் எய்ட்ஸ் தொடர்பான எதிர்வினைகளை மாற்றுதல் உள்ளிட்டவை குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடந்த ஒரு ஆண்டுகளில் சிறந்த HIV பரிசோதனை மையம் மற்றும் HIV குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் NGO-களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. பின்னர் HIV விழிப்புணர்வு குறித்தான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மேலும் HIV குறித்தான விழிப்புணர்வு காணொலி காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மக்களிடையே ஆண்டுதோறும் HIV மற்றும் எய்ட்ஸ் தொற்று தொடர்பான விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது எனவும் 2030ற்குள் எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத HIV பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்ற வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு வருகிறது எனவும் கூறினார். மேலும் 9 வயது முதல் 14 வயது வரை உள்ள பெண் குழந்தைகளுக்கு இலவச HPV தொற்று தடுப்பூசி விரைவில் தொடக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடுதான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக 100% கருவுற்ற தாய்மார்களுக்கு HIV மற்றும் சிபிலிஸ் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் கருவுற்ற தாய்மார்களிடத்திலிருந்து குழந்தைகளுக்கு தொற்று பரவாமல் தடுக்கப்பட்டு வருகிறது. HIV தொற்றை கண்டறிய 2600 நம்பிக்கை மையங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது. HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு 81 இடங்களில் கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. 172 இடங்களில் இணை கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. HIV பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தாய்சேய் HIV தொற்று நீக்க திட்டத்தின்படி ARV தடுப்பு மருந்தும் பிறப்பு முதல் 6 அல்லது 12 வாரம் வரை நெவிராப்பின் அல்லது ஜிடோவிடைன் சொட்டு மருந்து அல்லது இரண்டும் இணைந்த இரட்டை தடுப்பு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 11,718 கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதன்படி வரும் 2027ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் 2027இல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி சாதிவாரியாக நடைபெற உள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு உலகிலேயே மிகப்பெரிய நிர்வாக நடவடிக்கை என்றும் இந்த பணிகளுக்காக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த உள்ளோம் என்றும் தெரிவித்தார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் கருணாநிதி நினைவிடம் மற்றும் தலைமை செயலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது,
பணி நிரந்தரம் தேவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 10 நாட்களுக்கும் மேலாக தூய்மை பணியாளர்கள் நடத்திய போராட்டம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இன்றும் தூய்மை பணியாளர்கள் சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து கலைஞர் நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்களின் மற்றொரு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். இதனால் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் பெண்களுக்கான தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களின் சாதனைகள் மற்றும் பயனடைந்த மகளிரின் அனுபவங்களை எடுத்துரைக்கும் வகையிலும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் முக்கிய பெண் சாதனையாளர்கள் ஒன்றிணைக்கும் நிகழ்வாகவும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்க பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்டமாக 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு 1000 ரூபாய் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபதூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் மலை உச்சியில் உள்ள விளக்கு தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதேபோன்று தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், தர்கா நிர்வாகம் உள்ளிட்டோர் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு கோவில் நிர்வாகம் தான் அனுமதி வழங்க வேண்டும், ஒரு இடத்தில் தீபம் ஏற்றிக் கொண்டிருக்கும் மற்றொரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் அதனை கோவில் நிர்வாகம் தான் முடிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கோவிலின் பழக்க வழக்கங்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும், தீபம் ஏற்றுவதில் பிரச்சனை இல்லை, எங்கு ஏற்றுவது, வேறு இடத்துக்கு மாற்றலாமா என்பதுதான் பிரச்சனை என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் மகாராஷ்டிராவில் நேற்று காலமானார். மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூரை சேர்ந்தவர் சிவராஜ் பாட்டீல். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவர் தனது நீண்ட அரசியல் வாழ்க்கையில் மக்களவை தலைவராகவும் மத்திய அமைச்சரவையில் பல்வேறு முக்கிய துறைகளில் பதவி வகித்துள்ளார். 1991ஆம் ஆண்டு முதல் 1994ஆம் ஆண்டு வரை மக்களவை தலைவராகவும், 2004 முதல் 2008ஆம் ஆண்டு வரை மத்திய அமைச்சராக பணியாற்றியுள்ளார். முன்னாள் பிரதமர்கள் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி ஆகியோரின் அமைச்சரவையில் பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். லாத்தூர் மக்களவை தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்று பெருமையும் இவரை பெற்றுள்ளார். இந்நிலையில் வயது மூப்பு மற்றும் உடல் குறைவு காரணமாக சிவராஜ் பாட்டீல் காலமானார். அவரது மறைவிற்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் டிசம்பர் 17ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் டிசம்பர் 17ஆம் தேதி வரை தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் இன்று முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களின் உயர்கல்வியை உயர்த்தி இந்தியாவில் தமிழகம் கல்வியில் முதன்மையான இடத்தை பெற்றுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள
தூய தெரசா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023-2024 ஆண்டிற்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு 168 மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மயிலாடுதுறை முன்னாள் MP ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கோவி செழியன், கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை பல மாநிலங்கள் இருந்தாலும், யூனியன் பிரதேசங்கள் இருந்தாலும் பெண்கள் கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் என்ற இலக்கினை எட்டி இருக்கிறோம் என கூறினார். மேலும் வயிற்று பிழைப்பிற்காக வெளிமாநில பெண்கள் தமிழகம் வரும் நிலையில் தமிழ்நாட்டு பெண்களின் உயர்கல்வியை உயர்த்தி இந்தியாவில் தமிழகம் கல்வியில் முதன்மையான இடத்தை பெற்றுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் பெருமிதம் தெரிவித்தார். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். விழுப்புரத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரி பாமக நிறுவன தலைவர் ராமதாசின் பேரன் சுகுந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே மருதூர் கிராமத்தில் சுற்றித் திரியும் வெறிநாய்கள் கடித்ததில் மூதாட்டிகள் உட்பட 10 பேர் காயமடைந்து ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சாலையில் சுற்றித் திரியும் வெறிநாய்களை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாரத்தான் ஓட்ட போட்டி நடைபெற்றது. ABC பொறியியல் கல்லூரியில் ஆண்கள், பெண்கள் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், பூம்புகார் MLA நிவேதா முருகன் ஆகியோர் துவங்கி வைத்தனர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் பகுதியில் உள்ள பிரகதாம்பாள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளை நீதிமன்ற உத்தரவுப்படி இடித்து அகற்றும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் கடைகளுக்கு பூட்டி சீல் வைத்த போது கடை உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் அப்பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரிக்கலப்பாடி பகுதியை சேர்ந்த மோகித் குமார் என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு கடையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அரக்கோணம் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கடையில் உள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது. இச்சம்பவம் குறித்து அரக்கோணம் கிராமிய வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தெருவோரத்தில் வசிக்கும் பொம்மை விற்கும் வடமாநிலத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு பிஸ்கட் கொடுத்து அவர்களுடன் உரையாடினார். மேலும் குழந்தைகளின் பெற்றோர்களிடம் பள்ளிக்கு அனுப்ப அறிவுரை வழங்கியதோடு அதற்கான உதவிகளையும் செய்வதாக கூறினார். தற்போது இந்த புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸ் கேக் வழங்குவதற்காக விழுப்புரத்தை சேர்ந்த தனியார் கேட்டரிங் கல்லூரி மாணவர்கள் 100 கிலோ கேக் தயாரிக்கும் பணியை துவங்கினர். அப்போது 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு பழங்கள், பருப்பு வகைகள், காய்ந்த திராட்சை, பாதாம், பேரிச்சை பழம், ஒயின் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு கேக் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மருத்துவமனைகள் பழைய பயன்பாடற்ற பொருட்களை அகற்றும் கழிவு சேகரிப்பு இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா துவங்கி வைத்தார். இதன் மூலம் பயன்பாடற்ற பழைய பொருட்களை சேகரித்து அவைகளை பொது ஏலம் மூலம் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆடுதுறை மயிலாடுதுறை இடையே புதிய மகளிர் விடுதிகள் பேருந்து சேவையை பூம்புகார் MLA நிவேதா முருகன் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு புதிய மகளிர் விடுதிகள் பேருந்து சேவை தொடக்க விழா நடைபெற்றது. மேக்ரிமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு பேருந்து சேவையை ரிப்பன் வெட்டி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து MLA நிவேதா முருகன் தானே பேருந்து இயக்கி உற்சாகத்துடன் ஓட்டி சென்றார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரானது 3ஆம் உலகப் போரில் முடிவடையும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.
உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான போரால் பெருமளவு உயிரிழப்புகளும் பொருள் சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவும் ஆயுதம் மற்றும் நிதி உதவியும் வழங்கப்படுகின்றன. ரஷ்யா மீது பொருளாதார தடை உட்பட பல தடைகளையும் அமெரிக்கா விதித்தது. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் ரஷ்யா போரை நிறுத்தும் முடிவுக்கு வரவில்லை. அதற்கான பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரானது தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரானது 3ஆம் உலகப் போரில் முடிவடைந்துவிடும் என டிரம்ப் எச்சரித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். விரைவில் 3.38 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்படும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் டிசம்பர் 17ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.